எப்பா ஒயில் கார்ட்ஸ் என்ன போனவனே இந்த கிளி கிளிக்கிறீங்க பேப்பரை. ஓ இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? அத சொல்லுங்க ப்ரோ. That's so rude. இந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரி எல்லாத்தையும் முகத்திலேயே கிழிப்பாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எதுக்காக நீங்க இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்திருக்கீங்க? ஆக்சுவலி வந்து ஒயில் கார்டு வந்து 4 பேரும் மொத்தமா போறாங்கன்னு நினைச்சோம். இப்ப வந்து 2 பேரா போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கப்புள்ஸான பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ளுக்கு போய் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரே கேள்வி. அது என்ன அப்படின்னா எப்பயும் ஒயில் கார்டு பண்ண உடனே பயங்கரமா ஒரு டெரரா ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களே அந்த மாதிரி டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா தான் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? ஆனா இதெல்லாம் வந்து இந்த கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அப்படியெல்லாம் ஒரு சீன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் முகத்துல எல்லாருமே இருக்கு. சில பேர் வந்து அப்படியே பயந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. சில பேர் வந்து எப்பாப்பா இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். That's so rude. இன்னும் நம்ம சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா ஏதோ கோவப்பட்டுதான் பண்றாங்க. ஒருவேளை கண்டென்ட்டுக்காக இருக்குமா இல்ல ரியல் ஃபேஸ் வெளியே வருதா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்க போறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவனே ஒயில் கார்டு என்ட்ரி பயங்கரமா வந்திருக்காங்க, டெரரா வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படும். அது சீசன் காலங்காலமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா வந்து பேப்பர்ல ஏதாவது எழுதி உங்களை பத்தி சொல்லி ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்லி அதை டீஸ் பண்ற முகத்திலே கிழிக்கிற மாதிரி வந்து ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஆனா போக போக அது நல்லா இருக்கா என்னங்கிறத பார்க்கதான் செய்யணும். அப்படித்தான் வந்து பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னம்னா எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு பேப்பர் பேடும் அதுக்கடுத்து ஒரு பெண்ணும் கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரே கேள்வி. எதுக்காக இந்த சீசன்ஸ்க்குள்ள கண்டஸ்டன்டா வந்தீங்க அப்படின்னே எல்லா கண்டஸ்டன்டும் ஆஹா கொஸ்டினுக்கு பதில் எழுதினோம்னா இந்த நம்மளுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்கு தானே அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு வேகமா அப்படிதான் முக்கியமா நம்ம அன்புகங்கெல்லாம் வேகமா கொஸ்டின்ஸ் ஆன்சர் எழுதுறாங்க. சரி அப்படி என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து கண்டஸ்டன்ஸுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலா எழுதி இந்த பிரஜனும் சாண்ட்ராவும் அதை படிச்சு பார்த்துட்டு அது நியாயமா இருந்தா ஓகே, நியாயம் இல்லாட்டினா முகத்திரியை கிழிக்கிற மாதிரி அந்த பேப்பரை கிழிச்சு அங்க ஒரு அந்த ஃபயர் பாக்ஸ் ஒன்று இருக்கு அதுல எரிச்சு போட்டுருவாங்க. உடனே அது எரிச்ச உடனே கண்டஸ்டன்ஸ் கோவம் வந்துரும்ல. அப்படி வரும்போது பழைய கண்டஸ்டன்ஸும் ஒண்ணு குடிக்குவாங்க. இந்த பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இப்ப பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து ஒரே கண்டஸ்டன்ஸா கணக்குல வருவாங்களா இல்ல வந்து இண்டிவிஜுவலா கணக்குல வருவாங்களா? ஏன்னா கேரளால இதே மாதிரிதான் வந்து அந்த வானவில் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு கப்பல் போனாங்க. அவங்கள வந்து தனித்தனியா தான் வந்து ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது. ஹிந்தியில இதே மாதிரி ஒரு கப்பல் பண்ணாங்க. ஆனா அவங்கள ஒரே கப்பலா தான் வந்து ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா இவங்களுக்கு வந்து தனித்தனி நாமினேஷனா இல்ல கப்பலுங்கிறதா ஒரே நாமினேஷனா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். ஏற்கனவே விஜய் சேதுபதி உள்ளுக்கு போய் சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் சொந்த கொண்டாட கூடாதுன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கும் அதே ரூல்ஸ் வருமா இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா விட்டுருவாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கணும். சரி மேட்ருக்கு வருவோம். அப்படி பேப்பர்ல யார் யார் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எங்க அக்கா நான் வந்து போல்டா இருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொர்ணாக்கா இருக்காங்களா அதான் பார்வதி அவங்க முதல் எழுதுனதை படிக்கிறாங்க. நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நான் வந்து இந்த வீட்டுல ரியலா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே சாண்ட்ரா கோவம் வந்து ஓ நீங்க ரியலா இதான் நீங்க ரியலா அப்படிங்கிற மாதிரி வந்து கழிவு ஊத்துற மாதிரி அவங்க பேப்பரை கிழிச்ச அதை தீ எரிச்ச உடனே நம்ம பார்வதிக்கு மூஞ்சியே செத்து போச்சு. ஆஹா வந்த உடனே முகத்திலே கிழிச்சு கேப்பை நட்டிடுவாங்களோ சச்சா பாரோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. வேணா இவங்க ஒரு 2 நாளைக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களோட முக சாயலே இருந்தது. அடுத்து அந்த வீட்டுக்குள்ள யாரானாலும் நான் வந்து தைரியமா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட கமிருதி நான் பார்த்து வந்து நம்ம சாண்ட்ரா கேக்குறாங்க, ஆமா இந்த 1 மாசம் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க நீங்க என்ன ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே கமருதினா முழிக்கிறாப்ல. உடனே அங்க இருந்து வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் ரிஜெக்டா செல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரஜன் வந்து அவனோட பேப்பரையும் கிழிச்சு போட்டுறாங்க. உடனே ஒரு முறக்கமாரு அப்படின்ட்டு வந்து கமருதீன் முறைக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இந்த சீசன் ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 30 நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரோரா முத ஒரு தன்னோட முகத்தை காமிச்சு ஒரு ப்ரோமோல வந்திருக்காங்கன்னா அது இதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும் எனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்ட்டு எப்பயும் போல வந்து நான் ஒரு அறிஞர் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. பிரஜன் வந்து உடனே பேப்பர் மூஞ்சி கிழிக்கிற மாதிரி பேப்பர் சர்ன்னு கிழிச்சு தீய பாத்தின உடனே இது சோ ரூட் அப்படின்ட்டு வந்து அரோரா வந்து கத்துவாங்க. அதை கூட வந்து ஹேர்னா கூட கண்டுக்காம பிரச்சனை போ உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து செம போல்டா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது.
ஆனா இதெல்லாம் ஓகே, இந்த பிரஜன் சாண்ட்ரா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒயில் கார்டு என்ட்ரியா. ஆனா இதே மாதிரி அடுத்த ஒரு 70-75 நாளைக்கும் விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற இப்ப பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து கிழிச்சிருவாங்க. இல்ல இதெல்லாம் ஒரு இவ்வளவு சீன் தான் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு அவங்க விஜய் டிவில எழுதி கொடுத்ததை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னம்னா அவ்வளவுதான். இவங்களும் வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா இருந்துருவாங்கன்னு தோணுது. இவங்களே இந்த பில்டப் இருக்கு, அடுத்து வர போற 2 திவ்யா கணேஷுக்கும் அமித்துக்கும் எவ்வளவு சீன் இருக்கும் அது அடுத்த ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன். சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரஜன் சாண்ட்ரா உண்மையிலே வந்து இந்த பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டன்ஸ் கிளிக்க போறாங்களா? இவங்க 2 நாளைக்கு தான் இந்த எஃபெக்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து நார்மலா தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.